ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியலில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி வேலைக்கு போகாமல் இருக்கிற இந்த சமயத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது மதியை திரும்ப வேலைக்கு போக விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. அதனால தான் வீட்டு வேலைகளை ஒவ்வொன்றா அவங்கள செய்ய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மதி சமைக்கிறது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு கிண்டலும் செய்கிறாங்க. அதே நேரம் அவங்க தான் சமைக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. லஞ்சே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசினாங்க. மலருக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நல்லா இருக்கிற சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் மதி. நீ இங்கே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால தான் உன்கிட்ட தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி உன்னை சீண்டி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம மலர் சொல்கிறாங்க. மதி சிரிக்கிறாங்க. என்ன மதி, உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு. எதுக்கு கோவப்படணும்? அவங்க என்ன பிளானில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசுறதுனாலையோ ரியாக்ட் பண்ணுறதுனாலையோ என்ன நடக்க போகுது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக நீ வேலைக்கு அப்ளை பண்ணாமலாம் இருக்காத, நீ ஜாப் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கு. ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு நீ வேலைக்கு போயிடு, இந்த வீட்டிலலாம் அடைஞ்சு கிடக்கக்கூடாது அப்படின்னு மலர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ வேலையாக அவங்க ரூமில் லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்குற லக்ஷ்மி நம்ம மலரை கூப்பிட்டு மதி எங்கே அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. இப்போ தானே அத்தை ரூமில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தீங்க, எங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு. அப்படின்னா அவளை கூப்பிட்டுட்டு வான்னு அர்த்தம் அப்படின்றாங்க. நீங்கள் தான் அங்கே போனீங்கல்ல, வா மதி உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருந்தா வந்திருக்க போகிறா. இல்லை சுரேஷ் தான் இல்லை நீங்களே ரூம்குள்ளே போய் அவகிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், நீ வர வர ரொம்ப அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அத்தை, அவளை கூப்பிட்டு வரணும் அவ்வளவு தானே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம மலர் போய் மதியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் என்னோட வேலை விஷயமா பார்த்துட்ருக்கேன்னு. அதான் வேலையே போயிருச்சு, என்ன வேலை விஷயமா பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது ஒன்று உங்ககிட்ட வேலை சொல்லலான்னு கூப்பிட்டா நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், என் வேலை விஷயமா தேடிக்கிட்டு இருந்தேன், ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னு ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லி எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இங்கே நடக்காது, போ துணியெல்லாம் இருக்குது துவைச்சி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் துவைச்சி போட்டு நாளைக்கு வேணும்னா துவைச்சிக்கலாமே அப்படின்றாங்க. இல்லை நீ கையில் துவைக்க போகிற, மிஷினில் தானே துவைக்க போகிற, எடுத்துகிட்டு போய் போடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மதி கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை கூப்பிடுறாங்க. அவங்களும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அங்கே 2 வாளி இருக்கும், அதில் நீல கலர் வாளியில் இருக்கிறத கையில் துவைக்கணும், இன்னொரு வாளியில் இருக்கிறத மிஷினில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. வழக்கமாக மலர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் மதியை பண்ண சொல்லும்போது மலருமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்காகவும் பேசின மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மதி போயிட்டு அந்த துணியெல்லாம் பார்க்குறாங்க. அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் ஒரு வாளிலையும் மற்ற ட்ரெஸ்லாம் ஒரு வாளிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. இதையெல்லாம் கையில் துவைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. என்னால் அதெல்லாம் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு. நீங்களே வாங்க என் கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் சொன்ன நீல கலர் வாளியில் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு. அவர் ராகவனோட அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பாக்குறாங்க மதி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் எப்படி கையில் துவைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கையில் தான் துவைக்கணும், அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு நீ தான் துணி துவைக்கிற அப்படின்னா நீ தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்றாங்க. இல்லை என்னால் இதெல்லாம் வாஷ் பண்ணவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் நான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட அண்டர் கார்மெண்ட்ஸையும் நான் தான் துவைப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மதிக்கு கோவம் வருது. இருந்தாலும் ரியாக்ட் பண்ணாமல், அந்த காலத்தில் துவைச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களால் முடியுமா? உங்கள் ஹஸ்பண்டோடது நீங்கள் துவைக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. அப்போது சுரேஷோட அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் நீ துவைக்க போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பர்சனலாக நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நீங்கள், உங்கள் ஹஸ்பண்டோடதை நீங்கள் தான் துவைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் துவைச்சிக்கோங்க. பட் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை, அவங்களோடதை அவங்க தான் வாஷ் பண்ணிக்கணும். இந்த இங்கேயும் கூட தெரியாமல் இருக்காங்க சே அப்படின்னு உள்ளுக்குள்ளே எதுவும் புலம்புறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்லலை, அவங்களோட இன்னர்ஸை அவங்கள வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள், இதெல்லாம் என்னால் வாஷ் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போய் மிஷினில் போடுறாங்க. மதி நீ ஒன்றும் துவைக்காத விடு, நான் பார்த்துக்கிறேன்னு. என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க மலரை. அப்போ மலர் இருந்துட்டு, நீங்கள் கொஞ்சம் டூ மச்சாக தான் பண்ணிட்டுருக்கீங்க அத்தை, ஏன் மதியை ஏதாவது சண்டை இழுக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களா? ரொம்ப தப்பத்தை, பாவத்தை. அவ வீட்டு வேலையை கூட செஞ்சிருப்பாளோ இல்லையோ அவங்க வீட்டில் அப்படின்னு. வீட்டு வேலையை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன், பட் இந்த மாதிரி வேலைகளை எல்லாத்தையும் நான் செய்ய மாட்டேன். நான் இந்த வீட்டில் கூட நான் ஏன் செய்யணும் சொல்லுங்கள்? முதல்ல இந்த வீட்டு மருமகளாக என்ன நடத்துகிறீங்க? எப்படியாவது என்னை வேலைக்காரியாக மாற்றிடணும்னு தானே முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. என்ன நீ வேலைக்காரியாக இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோமா
என்ன வாய் இருக்குன்னு என்னனாலும் பேசுவியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் மதி எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிடுறாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மலர் லக்ஷ்மி கிட்ட அட்வைஸ் பண்ணலாம், இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறாங்க. பட் எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க. கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு காஃபி டீ ரெடி பண்ணணும்ல அத்தை, அதான் பால் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. நீ இரு, நான் மதியை கூப்பிடுறேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, காஃபி டீ எல்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கணும்ல அப்படின்றாங்க. உனக்கே தெரியுதா அவள் சரியாக போட மாட்டான்னு அப்படின்றாங்க. அவள் காஃபி டீ போட்டு கொடுத்து நான் குடிச்சதில்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் குடிச்சிருக்கீங்கல்ல, இது ஒன்றும் டீ காஃபி குடிக்கிற மாதிரியே இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல காஃபி குடிக்கணும்னு இருக்குல்ல உங்களுக்கு, நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. இப்போது மலர் இருந்துட்டு புலம்புறாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போது ரேவதி மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு லஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் லஞ்சு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமாம் சுரேஷ் என்ன சொன்னான் அப்படின்னு. அவன் எதுவுமே பேசலை, அமைதியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு யாரும் ஃபோன் பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அதையும் உங்கள் அம்மா எப்படி பேசியிருப்பாங்கன்னு தான் உனக்கே தெரியுமே அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் எப்படி வேணால் சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சேன், நானும் அதை தான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, இவங்க இஷ்டத்துக்கு எதேதோ பேசுகிறாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத விதுமதி அப்படின்னு நம்ம ரேவதி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து நம்ம மலரை சமைக்க சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கும் மதியை சமைக்கட்டுமே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. போதும் போதும், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அவள் சமைச்சா போதும், நைட்டில் எல்லாரும் நிம்மதியாக சாப்பிடணும், கொஞ்சம் சாதம் வடிச்சிரு, சப்பாத்தி செய்ய, அப்புறம் சட்னி, அதுக்கு கூட்டு பொரியல் ஏதாவது செஞ்சுடுன்னு. சப்பாத்திக்கு கூட்டு பொரியல் மட்டும் இருந்தால் மாமா சாப்பிட மாட்டார், நான் ஏதாவது கிரேவி ஸ்டைலில் செஞ்சிடுறேன் அப்படின்றாங்க. சரி சரி, அதுக்காக அவளை அப்படியெல்லாம் விடாத, கூப்பிட்டு உனக்கு உதவி செய்ய சொல்லு, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது, தேங்காய் துருவி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு. அத்தை நைட்டில் தேங்காய் சாப்பிட்டா உங்களுக்கு செட் ஆகாது இல்லை, நம்ம மேக்ஸிமம் நைட்டில் தேங்காய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே, நான் சொன்னதை சமைச்சு வச்சுடு அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இப்போ மதியாவே உள்ளே வராங்க. நானே உன்னை கூப்பிடலான் இருந்தேன் அப்படின்னு. என்னாச்சு, என்னையும் கூப்பிட்டு வேலை வாங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, எனக்கு தெரியாதா, என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தேங்காவை துருவி கொடுத்துட்டு இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துரு அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. வெஜிடபிள் கிரேவி பண்ணி சப்பாத்தி செஞ்சிடலாம், சாதம் கேட்டாங்க, வேணும்னா கொஞ்சம் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அப்போ மதியம் சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்கே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதையெல்லாம் இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஒருவேளை நான் இப்போ சமைக்கிறது ஏதாவது போதலை அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ மதியம் சமைச்சதை தான் சாப்பிட போகிறேன், நல்லதாக இருந்துச்சு மதி அப்படின்றாங்க. தேங்க்ஸுங்க, நீங்களாவது அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு மதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சமைச்சு முடிக்கவும் ஒருத்தராக வீட்டுக்கு வராங்க. ஆமாம் ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிட்டு போன ஆள் இவ்வளோ லேட்டாக வரீங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு பாக்கியராஜுக்கு ஃபுல் ரைடு. சுரேஷ் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு மலர் வந்து மதிக்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டால் மட்டும் என்ன அவர் பதில் சொல்லவா போகிறாரு, கேட்காம இருக்கிறதே பெட்ரு, அவர் என்ன கேட்க நான் அவரை கேட்க அவங்களோட ப்ரைவசியே போயிடும், அவர் இஷ்டத்துக்கு அவர் இருந்துட்டு போகிறாரு, எப்படியும் டியூட்டி இருந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி சொல்கிறாங்க. பரவாயில்ல சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னேன், நான் ஒன்றும் லவ் வந்துடும்னு சொல்லலை அப்படின்றாங்க. மதி ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் ரூமுக்கு போனார், குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. மதி கரெக்டாக உள்ளே போயிட்டாங்க. அவர் அலறாரு, மதி வெளியே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு மலர் போய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு கிச்சனுக்கு வந்து நின்றுக்கிறாங்க நம்ம மதி. அதுக்கப்புறம் மலர் பாக்கியராஜை கூப்பிட்டு அங்கே போய் பாருங்கள் என்னாச்சுன்னு அப்படின்னு போய் பார்த்தா அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால மதி உள்ளே போனதும் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. அது பார்த்த உடனே நம்ம பாக்கியராஜுக்கு புரிஞ்சிருச்சு, என்னடா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு. ஆமாம் மாமா பயந்துட்டேன், நான் கத்திட்டேன் அப்படின்னு. கத்துனது தான் வீடு பூரா கேட்டுச்சேடா அப்படின்னு. அம்மாவும் அப்பாவும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சும்மா வெளியில் வாக்கிங் போயிட்டு வரணும்னு போயிருக்காங்கன்னு. இந்த நேரத்துலையா அப்படின்னு. இல்லை சாப்பிட்டது சமைக்கல போல இருக்கு, மதியம் பருப்புருண்டை குழம்பு வேணும்னு அம்மா தான் கேட்டிருக்காங்க, மதி சமைச்சிருக்கா, அது பிடிக்கல, அது டேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசியிருக்காங்க. இப்போது டைஜஷன் ஆகலன்ட்டு இப்போவுமே கிரேவி வேணும் சப்பாத்தி வேணும்னு தேவையில்லாத வேலை வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விடு அப்படின்ட்டு. ஆமாம் நீயும் தானே சாப்பிட்டியாமே, அப்புறம் ஏன் சரியில்லையா என்ன, நீ உன் பாட்டுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லைண்ணே நல்லா தான் இருந்துச்சு. மதி முதல்ல இந்த வீட்டில் எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கே வரல. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளாளுக்கு அவளை டார்ச்சர் பண்ணுறோமோன்னு தோணுது. அதனால தான் எல்லா பிரச்சனையுமோ அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கேட்டுட்ருக்காரு. பரவாயில்லையே இப்போதாவது உனக்கு புரிஞ்சிருக்கே, குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிற, ஏன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தா என்னடா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி விடுனே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விஷயம் தான்டா, தனியாவது மதிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ சமைச்சிருந்தது நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி சமைச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விடுனே, அவகிட்ட பேசவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு. உன் பொண்டாட்டி தானடா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது ரூம்குள்ள வந்தா என்ன பிரச்சனை, ஏன் அலறி அடிச்சுட்டு ஓடுற அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்றாரு. அண்ணே சும்மா இருண்ணே அப்படின்னு சுரேஷ் வெக்கப்படுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அது 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க. சமையல் முடிஞ்சதுமே சாப்பிட கூப்பிடுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிடும்போது அவர் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு. எப்பவும் போலன்னா எப்போவுமே சூப்பராக தானமா இருக்கும் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அப்போது ஆமாடா நல்லா தான் இருக்கும், மலர் சமைச்சது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மியுமே. மலருக்கு கொஞ்சம் அப்படியே ரெகக்னைஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் மதியை பற்றி யாரும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. மதி இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நான் லக்ஷ்மி மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ சுரேஷ் இருந்துட்டு மதியம் வச்ச பருப்பு உருண்டை குழம்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு நம்ம மலர் கேட்குறாங்க. ஆமாம் நீ நல்லா தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு சாதம் வச்சு சுரேஷ் சாப்பிட்றாரு. ஏண்டா அந்த குழம்பு என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க. நல்லத்தனமாக இருக்குது, மதியம் தான் சாப்பிட முடியல, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு, எந்திரிச்சு போயிட்டேன், தட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமேனு ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு, யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. மதி தான் செஞ்சா சுரேஷ் அப்படின்றாங்க மலர். நல்லா இருந்துச்சு அப்படின்னு மதியை பார்த்து சொல்கிறாரு சுரேஷ். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராகவனையும் லக்ஷ்மியையும் மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு உறுத்துது, சே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம், இவன் பொசுக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே, அவன் கிளம்பி போனதுக்கும் சாப்பாடு நல்லா இல்லைங்கிறது தான் காரணம்னு நம்ம சொல்லி வச்சுருந்தோம், இப்படி கவுத்துட்டானேங்கிற மாதிரி லக்ஷ்மி வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி டைவர்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு வீட்டில்னு யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கமாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க, என் மதியம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கா, என்ன நடந்துச்சுன்னு எப்படிமா கேட்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. உனக்கு தெரியுமா பாக்கியராஜ், எல்லாரோட துணியையும் எப்போவுமே மலர் தான் துவைப்பா, இன்னைக்கு மதி துவைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் இதெல்லாம் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. அவள் துவைக்க முடியாதுன்னு எங்க அத்தை சொன்னா, இன்னர்ஸ் எல்லாம் துவைக்க மாட்டேன்னு தானே சொன்னா அப்படின்றாங்க. ஏன் இன்னர்ஸ்லாம் என்ன உடுத்துற துணி தானே, துவைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இது, அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் எப்படி அடுத்தவங்க துவைப்பாங்க, அவங்கவுங்களோட அவங்கவுங்க வாஷ் பண்ணிக்கிட்டா தானே அப்படின்னு. ஏன் பாக்கியராஜ், அப்போ உன்னோடதெல்லாம் நீயே தான் துவைச்சிக்கிறியா, சுரேஷ் உன்னோடது உன் பொண்டாட்டி துவைக்க மாட்டாளா, நீயே தான் துவைச்சிக்கிறியா அப்படின்னு. இதில் என்னமா இருக்குது, நம்ம இன்னர்ஸை நம்ம துவைக்கிறதுல அப்படி என்ன கௌரவ பிரச்சனை, அடுத்தவங்களை துவைக்க வைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நான் தான் உன் அப்பாவோடதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் வந்து முடியறதில்ல என்னால், அதனால தான் துவைக்க சொன்னேன், இது கூட செய்ய மாட்டாங்களா, ஏன் அவங்க அப்பாவோதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவே கூட அவர் தான் வாஷ் பண்ணிப்பார், இது என்ன இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா சபையில் அப்படின்னு மதி கேட்குறாங்க. பாத்தியா சுரேஷ் எப்படி பேசுகிறான்னு அப்படின்றாங்க. சுரேஷ் அவர் சொல்கிறதும் சரிதானே, அவங்கவுங்களோட இன்னர்ஸை துவைச்சிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. பாக்கியராஜுமே எங்களோடதெல்லாம் நாங்களே தான் வாஷ் பண்ணிப்போம், அந்த மாதிரி அப்பாவும் அவரோடத வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை, தேவையில்லாமல் இதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி சண்டை வேண்டாமா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ப்ளீஸ்மா சாப்பிட விடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு பாக்கியராஜ் உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மலர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதிக்கிட்ட பேசுகிறாங்க. உண்மையிலே நீ சூப்பர், இன்னைக்கு அந்த துணியெல்லாம் துவைக்க மாட்டேன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம், நான் அதை போய் எப்படி துவைக்க மாட்டேன்னு சொல்கிறது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் துவைச்சிருக்கேன், ஆனால் அதனால தான் இப்போ வரைக்கும் நானே துவைச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். நீங்களே கூட இனிமேல் வாஷ் பண்ணாதீங்க, அதுக்கும் மேலே வாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுங்கள், மற்றபடி எதையுமே நீங்கள் கையிலெல்லாம் துவைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மதி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், போய் தூங்குறேன், உனக்கு வேணா பால் டம்ளரில் வச்சுருக்கேன் பாரு, சூடு பண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மதி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதவை தட்டுறாங்க. சுரேஷ் வந்துட்டு வரலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு உள்ளே போனது ஒரு மாதிரி ஆயிடுச்சு 2 பேருக்குமே. அதனால தான் கதவை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன இருந்தாலும் மதி ரொம்ப டீசெண்டான பொண்ணு தான், நம்ம தான் வந்து அவளை ரொம்ப கெட்டவளாக்கிட்டோம் அந்த வீட்டில். இனிமேல் மதிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும், அவளை நம்ம வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவளுக்கு பிடிக்கணும், முதல்ல இந்த வீடு அவளோட வீடுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருக்காரு.
இந்த பக்கம் நம்ம மலர் பாக்யராஜ் கிட்ட கையை கொடுத்து சூப்பருங்க, என்ன எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படியே நீங்கள் இருக்கணும் அப்படின்லாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுறியே மலர் அப்படின்றாங்க. இந்த சின்ன விஷயம் கூட தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் சொல்லலையே பாக்யராஜ், இதுதானே ஃபஸ்ட்டு டைமு, ஒருவேளை மதிக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால அவ மேலே இருக்கிற பாசத்தில் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இத்தனை நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு, என்னோடதையே நானே தான் வாஷ் பண்ணி போட்டுப்பேன், ஆனால் நீ எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. எல்லாரோடது எல்லாம் இல்லை, உங்கள் அப்பாவோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி விடு, எதுக்கு இனிமேல் அந்த டாக், இனிமேல் அப்பா பார்த்துப்பாரு, அப்படி அவர் வாஷ் பண்ணி போடலை உன்னை தான் துவைக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீயே மிஷினில் போட்டு வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் அதே தான் சொன்னால் இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க மலர். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க நம்ம மலர். அதே மாதிரி ஏன் இன்றைக்கி மதி சமைக்கலை அப்படின்னு லக்ஷ்மி வந்து கேட்குறதெல்லாம் கொஞ்சம் ஆக்குவடாக இருக்குது நம்ம மலருக்கு. இவங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க, சமைக்க சொல்கிறாங்க, சமைச்சது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, சரியாக சாப்பிடலன்னு சொல்கிறாங்க, சமைச்சு கொட்டவா மளிகை சாமான்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு கடுப்பாக இருக்காங்க. மதி கிட்ட கேட்குறாங்க, மதி உனக்கு தெரிஞ்சதை மட்டும் உனக்கு தெரியாததை சமைக்க சொன்னாங்கன்னா என்ன கூப்பிடு, நான் பக்கத்தில் நின்று சொல்லித்தரேன், தேவையில்லாமல் அவங்க கிட்ட திட்டு வாங்குறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ வேண்டாம் அப்படின்னு. இல்லைங்க அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், நான் இனிமேல் அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, புரியறதா இருந்தால் பரவாயில்ல, புரியாதவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு மதி வருத்தமாக சொல்ல, புரியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலைன்னு தான் சொல்லணும் அப்படின்றாங்க மலர். அப்போ பார்த்து நம்ம ரேவதி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, மதிக்கு தனியாக, குரூப் கால் கூட கிடையாது. அப்போது என்னாச்சு எனக்கு கால் பண்ணுறாங்கன்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பக்கத்தில் யார் இருந்தாலும் காமிச்சிக்காம கொஞ்சம் தனியாக வந்து என் கூட பேசு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பேசுகிறாங்க. என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், ஆனால் இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பட் இது வந்து கண்டிப்பாக உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு மதி கேட்குறாங்க. நான் இப்போ தான் என் புருஷன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன், உங்கள் காலேஜோட கரெஸ்பாண்டன்ட் தான் எங்கள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏதோ காசு கொடுக்கணும், நீங்கள் ஏன் இன்னும் வரல, என்ன பார்க்கல, அன்றைக்கி உங்களுக்கு காரியம் ஆகணும்னு மட்டும் வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு இவர் இருந்துட்டு இல்லை என்னால் இப்போதைக்கு வர முடியல, நான் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு இவரோட அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஃபோனை வச்சுட்டு குளிக்க போனார். அவரோட ஃபோன்லேருந்து பார்த்த உங்கள் கரஸ்டாருக்கு இவர் 2 லட்ச ரூபாய் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. எதுக்கு என்னன்னுலாம் தெரியல, அதை பற்றி என்னால் அவர்கிட்ட டைரெக்டாகவும் கேட்க முடியல. அவர் பேசினதை வச்சு பார்த்தா உன்னோட வேலை போனதுக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தோன்றதுக்காக மட்டுமே நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காத. உங்கள் கரஸ்டார்கிட்ட இவர் இந்த மாதிரி பேசி பணம் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் தான் உனக்கு வேலை போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. நீ கூட சொல்லிட்டு இருந்தல்ல, அதாவது பர்மனெண்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, டெம்பரவரியான ஜாப் ஆச்சும் கண்டினியூ ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதுலேருந்தும் என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கண்டிப்பாக இவர் தான் ஏதாவது போய் சொல்லியிருப்பாரா இருக்கும். நீ வேணும்னா பேசிப்பார், உங்கள் கரஸ்டார்கிட்டையோ இல்லை உங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ மற்ற ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ பேசு, கண்டிப்பாக உனக்கு இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு, நான் சொன்னதாக தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு, அவர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, மறுபடியும் அவர் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டு போகும்போது நான் பார்த்து அனுப்பி விடுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மதி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றியே டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கும், ஏன் இந்த மாதிரி திடீர்னு நம்மளை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ரேவதி அங்கே தங்கராஜ் நிற்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருந்த, யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் மதிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு உளர்றாங்க. வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும், ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. மதிக்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான், உங்களுக்கு தெரியுமாங்க, இன்னைக்கு மதி தான் சமைச்சாலாம், மதியம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன்னா அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நீ என்னை பற்றி ஏதோ பேசின போல இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வாயிலே வர வைக்கணும்னு நினைக்கிறாரோ, பரவாயில்ல, இருந்தாலும் அவர்கிட்ட என்ன ஆதாரமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லைங்க நான் எதுக்கு உங்களை பற்றி மதிக்கிட்ட பேச போகிறேன், சுரேஷ் கிட்ட பேசினா கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை பற்றி தான் மதிக்கிட்ட பேசினேன், இதோட விளைவு கண்டிப்பாக நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கமக்கமாக இருக்காரு. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை இந்நேரம் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். அவரோட ஃபோன் ரேவதி கிட்ட கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிறாரு. அவங்க ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் கரஸ் கிட்ட பேசினதை இவ கேட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ மதி இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மலர் வந்து மதி உன்னை அத்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு கதவை சாத்திட்டு
எனக்கு ரேவதி கால் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னோட வேலை போகிறதுக்கும் தங்கராஜுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அதில் இப்போ தான் சந்தேகம் வந்துச்சு. அவர் அந்த நாளில் காலேஜுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏதோ தப்பாக இருக்குது, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்து இவர் மட்டும் என் வேலை போகிறதுக்கு காரணமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை அவர் அனுபவிப்பார் அப்படின்னும் நம்ம மதி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க. மலர் என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறாங்க, இல்லை மதி இந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை தங்கராஜுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தாமலேயே அவராலேயே இந்த வேலை திரும்பவும் அவங்களுக்கு வர்ற மாதிரி மதியம் ஏதாவது சூழ்ச்சி பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க.